கொலை செய்யப்பட்ட கோவை இளைஞரின் உடலை மீட்டு கொண்டு வர உதவுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மருதமலை அருகேயுள்ள ஐஓபி காலனியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் பட்டாபிராமன். இவரது மகன் விக்னேஷ் 1.5 ஆண்டுகளாக லண்டனில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி தனது பணியிடத்திலிருந்து சைக்கிளில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரை காரில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் விக்னேஷ் மீது மோதி கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த விக்னேஷ் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த வழக்கில் போலீசார் 8 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணைக்கு பின் விக்னேஷ் உடலை இந்தியா அனுப்புவதாக லண்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் மகன் உடலை அனுப்பாததால் விக்னேஷின் பெற்றோர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தூதரக அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறும் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய தூதரகம் அங்கேருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனான பதிலும் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தமிழக முதல்வர் கருணை உள்ளம் கொண்டு கட்டாயமாக எத்தனையோ தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் தீர்த்திருக்காரு ஸ்டாலின் ஐயா. அவரை தான் நாங்கள் மலை போல் நம்புகிறோம். நிச்சயமாக அவர் அழுத்தம் கொடுத்து என்னோட குழந்தைய நான் அவனோட சொந்த வீட்டில் இருந்து இறுதி காரியம் இன்றைக்கி 10வது நாள் ஆகிடுத்தியா. 14ஆம் தேதி போனால் இன்றைக்கி 10 நாள் 11 நாள் ஆகுது. அதனால் அந்த குழந்தைக்கு அவன் எங்களை வாழ வச்ச அந்த தெய்வத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடைசி ஒரு இதெல்லாம் செய்யணும். அந்த காரியங்களெல்லாம் செஞ்சு அவனோட ஆத்மாவை நாங்கள் சாந்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறோம். அது இன்னும் தொடர்கதியாக போகுமா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.